எண்ணெய் வளம் மிக்க வெனிசுலாவில் காலூன்றிய பிறகு நீண்ட கால திட்டமான கிரீன்லாந்தை வாங்க தீவிரம் காட்டி வருகிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். தேவைப்பட்டால் ராணுவத்தை கூட பயன்படுத்தப் போவதாக கூறி பதற்றத்தை கூட்டியிருக்கிறார். கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்கவோ அல்லது ராணுவ நடவடிக்கையால் கைப்பற்றவோ முடியுமா? இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதுமே டென்மார்க் ராஜ்யத்தின் கீழ் இருக்கும் உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்தை வாங்கப் போவதாக கூறி அதிரடி காட்டினார் டிரம்ப். செல்போன், கணினி, பேட்டரி, எலக்ட்ரிக் வாகனங்கள், காற்றாலை டர்பைன் ஆகியவற்றின் தயாரிப்பில் பயன்படும் அரிய தனிமங்கள் அங்கு கொட்டி கிடப்பதே இதற்கு காரணம். அதோடு அமெரிக்க விமானப்படையின் மிகப்பெரிய தளம் கிரீன்லாந்தின் பிடுபிக் பகுதியில் இருக்கிறது. ஆர்டிக் வழியாக ஆசியா அமெரிக்காவை இணைக்கும் கடல் வழி தடங்களை கண்காணிப்பது, கப்பல் போக்குவரத்து, ரஷ்ய நடமாட்டத்தை கண்காணிப்பது என பலவற்றுக்கும் இத்தளத்தை தான் அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது. தேசிய பாதுகாப்பு முன்னுரிமை பகுதியாக கருதும் கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கும் ஒப்பந்தம், COFA ஒப்பந்தம், ராணுவ நடவடிக்கை என 3 வழிகளில் அடைய அமெரிக்கா முயற்சிக்கின்றது. தனி நாடாளுமன்றம், பிரதமர் என டென்மார்க்கின் கீழ் சுயாட்சி பகுதியாக இருக்கிறது கிரீன்லாந்து. முழு சுதந்திரம் அல்லது வேறொரு நாட்டுடன் இணைவது குறித்து கிரீன்லாந்து மக்கள் மட்டுமே வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானிக்க முடியும். இதற்கான சுதந்திர நிர்ணய உரிமையை 2009 சுயாட்சி அரசாங்க சட்டம் அவர்களுக்கு அளித்திருக்கிறது. கடந்த காலங்களில் லூசியானா, அலாஸ்கா மாகாணங்களை பெருந்தொகை கொடுத்து வாங்கியதைப் போல கிரீன்லாந்தை வாங்க 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே அமெரிக்கா முயன்று வருகிறது. ஏற்கனவே டென்மார்க்கிடமிருந்து வெர்ஜின் தீவுகளை அமெரிக்கா விலைக்கு வாங்கியிருக்கிறது. ஆனால் கிரீன்லாந்தை விட்டுத்தர டென்மார்க் விரும்பவில்லை. கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என கூறி கடந்த ஆண்டே டென்மார்க் பிரதமரும் கிரீன்லாந்து பிரதமரும் டிரம்பின் ஆசைக்கு கடிவாளம் போட்டு விட்டனர். பசிபிக் பிராந்திய நாடுகள் சிலவற்றுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள COFA ஒப்பந்தம் மூலமாவது கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்கா நினைக்கிறது. ஆனால் ஒரு சுதந்திர நாடால் மட்டுமே இந்த ஒப்பந்தத்தில் இணைய முடியும். கடைசி துருப்பாக ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா கையில் எடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஒரு நாடு மற்றொரு நாட்டின் நிலப்பரப்பை வலுக்கட்டாயமாகவோ அல்லது ராணுவ நடவடிக்கை மூலமாகவோ கைப்பற்றுவதை ஐநா சாசனத்தின் பிரிவு 2/4 முற்றிலும் தடை செய்கிறது. கிரீன்லாந்தை வலுக்கட்டாயமாக கைப்பற்ற நினைத்தால் நேட்டோ கூட்டணியிலிருந்து விலக நேரிடும் என டென்மார்க்கும் எச்சரித்துள்ளது. இது நேட்டோ கூட்டணிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தி டென்மார்க்குக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளை அணிதிரளச் செய்திருக்கிறது. சர்வதேச சட்டங்கள், ஐநா சாசனம், கிரீன்லாந்து மக்களின் சுய நிர்ணய உரிமை என அனைத்துமே கிரீன்லாந்தை கையகப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. கிரீன்லாந்தை வாங்கும் முடிவில் டிரம்ப் பின்வாங்கவில்லை எனில் உலகத்தின் தற்போதைய கூட்டணி மாறி புது கூட்டணிகள் உருவாகலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.